இன்றைக்கி வந்து மைசூர் ரசப்பொடி கேட்டிருந்தா இல்லையா, அதுக்காக அது பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி இது வந்து இந்த கப்பு அளவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ அது வந்து இதில் வந்து அரை கப்பு வந்து மிளகு, 1 கப்பு வந்து துவரம்பருப்பு, 2 கப்பு வந்து ஜீரகம், 2 கப்பு தனியா. இப்போ இது வந்து இப்போ 50 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 50 கிராம், இது 100 கிராம் துவரம்பருப்பு, ஜீரகம் 200 கிராம், தனியா 200 கிராம். அப்புறம் வந்து இது வந்து மிளகா வந்து இதில் என்ன இதே ஸ்பெஷலாக இது தான் ஸ்பெஷல். இந்த மிளகா வந்து இந்த காஷ்மீர் பேடிகை மிளகான்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் மிளகா வந்து கலர் நல்லா ஒரு காரமே இருக்காது, நல்லா பயங்கர ரெட்டாக இருக்கும் அந்த கலர். இந்த எல்லா இந்த ஊர் கர்நாடகாவில் மைசூர் எல்லாமே இந்த ரசத்துக்குலாம் இந்த இது போடுவோம். அது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கச்சவேன்னு இருக்கும், காரமே இருக்காது. ஸோ அதனால் அந்த மிளகா கொஞ்சம், இது வந்து காரம், இதுவும் ரொம்ப காரம் இல்லாத மிளகா. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் காரத்துக்கு பொறுத்து. அதுமாதிரி தேங்காய், கொப்பரை வந்து இந்த கப்பில் ஒன்று எடுத்துட்டுருக்கேன், 100 கிராம் கொப்பரை, 1 கப்பு. அப்புறம் இந்த மஞ்சள், இது எல்லாமே இந்த எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துன்ட்டு அப்படியே மிக்சியில் வந்து நல்லா குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுன்னா இது ஒரு இடத்துல தேங்காய் போடுறதுனால ரொம்ப நாள் வச்சுருந்தா நல்லா இருக்காது, 1 மாதம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கிறேன். நார்மல் ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம ஜீரகம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக போடுவோம், ப்ளஸ் தேங்காய் போடுறோம். நம்ம தேங்காயெல்லாம் போட மாட்டோம், தேங்காய் போடுவேன். ஆமாம், ரசம் பண்ணும்போது வெல்லம் ஆட் பண்ணணும், கொஞ்சம் வெல்லம். தக்காளி வந்து அரைச்சி விடணும், அதுவும் பண்ணி காமிக்கிறது. பண்ணிவிட்டு அது எப்படி ரசமாக பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிறேன். பெரிய தாம்பாலமாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா ஆறினோடனே அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மிளகு வெடிக்குது பாருங்கள், வெடிக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு அடுத்தது வறுக்கிறேன். ஜீரகம் ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா இந்த சூட்டில் போட்டு டக்குன்னு எடுத்துறேன் நான், அவ்வளோதான். மிளகா வறுக்கும் போது 2 இந்த மாதிரி உப்பு போட்டுட்டோம்னா கமராமல் இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பை தூக்கி போட்டுடலாம். கொப்பரையும் லேசாக வறுத்துக்கணும். சப்போஸ் கொப்பரை இல்லாமல் இதுமாதிரி தனியாக பண்ணி வச்சுட்டு சாத்தும்போது பண்ணும்போது கூட கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி விடலாம். சப்போஸ் அர்ஜென்ட்டு சம்டைம்ஸ் பொடி இல்லைன்னா அப்படி கூட பண்ணுவேன் நான் சம்டைம்ஸு. இல்லை இதுமாரி கொப்பரை இருந்தால் ஆற்றுல அதையும் போட்டு இது பண்ணிடலாம். இது நல்லா தட்டின்ட்டு மிக்சியில் போட்டு இதெல்லாம் ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இது மஞ்சளையும் தட்டின்ட்டேன், கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் போகிறேன். அது ஆயிடுச்சு பாருங்கள். ரசம் ரொம்ப இதுவாக நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சாத்துமதி பொடி எப்பயுமே கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும், அரைச்சிட்டேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா எங்கள் துவரம்பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக தான் விடுவா, கெட்டியாக இருக்காது. ரசம் வந்து எப்பயுமே சாத்துமதி வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜலமாக தான் இருக்கும். அதனால் நல்லா இது நல்லா இன்னும் 1 கிளாஸ் தண்ணி போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இந்த புளி, இது நல்லா அரைச்சிட்டு நைஸாக இதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உப்பு பெருங்காயமும் போட்டு இதையும் அரைச்சி விட்டுன்ட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரசப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டு இந்த பருப்பு ஜலத்தையும் போடணும். அப்புறம் வந்து வெல்லம் போடணும், முக்கியமானது வெல்லம் போடணும். நெய்யில் வந்து தாளித்து போடணும். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு போடுறேன். இந்த தக்காளி கொஞ்சோண்டு புளி வந்து நல்லா ஜலத்தில் அரைச்சிட்டுருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுன்ட்டு இந்த பெருங்காயத்தை இப்போயே போட்டுறேன் நான். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டு வந்த பச்சை வாசனை, இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் புளி பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் ரசப்பொடியும் போட்டு இந்த துவரம்பருப்பு ஜலத்தையும் விடணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிடும். ஆக்சுவலாக இப்போ இந்த தக்காளி என்ன பண்ணுவான்னா அப்படியே நல்லா அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிடுவா, வெறும் பியூரி மட்டும்தான் போடுவா. நான் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு அப்படியே விட்டுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ இந்த கொஞ்சம் ரசப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். அதில் அது கலர் பாருங்கள், அந்த கலர் தான் நல்லா ரெட்டாக வரும். அதுதான் மெயினாக. அது காரம் கம்மியாக தான் இருக்கும். இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு நல்லா ரொம்ப நீர்க்க கரைச்சிக்கணும். ரொம்ப இதுவாக இன்னும் நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும். கரைச்சிட்டு அதை விடணும். விட்டு நல்லா பொங்கி வர டயத்தில் நெய் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். மெயினாக வந்து வெல்லம் போடணும். அப்புறம் இந்த அளவுக்கு வெள்ளத்தையும் போட்டுருங்க. நல்லா பொங்கி வரட்டும். பொங்கிட்டு வருது. இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடுறேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். போட்டு இந்த நெய்யில் வந்து கடுகு தாளிச்சுருக்கேன், அதையும் தாளிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் ஆட் இது ஆயிடுத்து. ரசம் ஆயிடுத்து. இந்த மைசூர் ரசப்படி ஆயிடுத்து. ஹேமமாலினியும் சுசீலாவா 2 பேரும் கேட்டிருந்தேன்.
சரி நான் வெயிட் பண்ண கொஞ்சம் பொடி மிச்சம் இருந்தது, அது காலியாகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பண்ணிட்டேன். அது பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அது பண்ணி பாருங்கள்.